அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கு கோட்டத்தில் ஆனஸ்ட்ராஜ் என்ற கேங்மேன் பணியாளர் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் மின்சார விபத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனஸ்ட்ராஜ் சியூடி சங்கத்தின் உறுப்பினர். அது மட்டுமல்ல, அவர் உயிர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா என்ற மிகப்பெரிய சந்தேகம் அந்த விபத்தின் மூலமாக, அவர் பட்ட காயங்களின் மூலமாக அனைவரும் பயந்தார்கள். அரசு மருத்துவமனையில் கொண்டு சென்ற பொழுது சென்னைக்கு கொண்டு போயிடுங்க, ரொம்ப சீரியஸ் என்று சொன்ன அவரை சென்னைக்கு கேஎம்சி கொண்டு வந்து, அதற்கு பிறகு குளோபல் மருத்துவமனையில் காஞ்சிபுரம் மண்டல செயலாளர் முருகானந்தன் அவருடைய உறவினர் மூலமாக அட்மிஷன் போடவே மாட்டேன், அந்த குளோபல் ஹாஸ்பிட்டலில் பணம் பெண்டிங் இருக்குது, பணம் கட்டினா தான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடும் என்று சொன்னதையும் அதெல்லாம் ஓவர்லுக் பண்ணி அங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவரை அனுமதித்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு ஒரு 2 நாட்களுக்கு பிறகு அவர் உயிர் பிழைச்சிட்டார். ஏன் இந்த வீடியோன்னா, ஒப்பந்த ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கேங்மேன் பணியாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சியூடி சங்கத்தை நாடி வருகின்ற பொழுது, நோக்கி வருகின்ற பொழுது, அவர்கள் எந்த சங்கம்லாம் பார்க்குறது, அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும், அவருக்கான உதவிகளை செய்திட வேண்டும் என்பதுதான் நமது பிரதான நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் ஆனஸ்ட்ராஜ் என்பவருக்கும் நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இன்று வரையில் அவர் வீட்டில் தான் இருக்கார், ரெஸ்ட்டில் தான் இருக்கார். அவர் பேசிய வீடியோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய சித்தப்பா பேசிய வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. அவரோட கூட பணிபுரியக்கூடிய ரவிக்குமார் பேசிய வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, மின்சார வாரியத்தில் ஒரு பிரச்சனையை, ஒரு பாதிப்பு என்று வந்துவிட்டால் முதலில் வந்து நிற்பது சியூடி சங்கம். எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அனைவரையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது சியூடி சங்கம். கிட்டத்தட்ட ஆனஸ்ட்ராஜுக்கு 53 லட்சம் ரூபாய் மின்சார வாரியம் செலவு செய்திருக்கிறது. 53 லட்சம் ரூபாய் செலவு செய்து அவர் உயிரை காப்பாற்றியிருக்கு. இன்றைக்கி நம்ம யூனியன் ஆஃபீஸ்க்கு வந்தார். பொதுச் செயலாளர் தலைவரை பார்த்து சால்வை போட்டுட்டு நன்றி தெரிவித்தார். நன்றி தெரிவித்தது மட்டுமில்லை, இன்னும் நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன், எனக்கு சம்பளம் கொடுக்கல, சம்பளத்தை வாங்கி கொடுங்கள் என்று நம்மளை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஆனஸ்ட்ராஜ் மட்டுமில்லை, எந்த தொழிலாளியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பாதிக்கப்பட்டோருக்காக முதலில் முன்னால் வந்து நிற்பது சியூடி சங்கம் என்பதை சொல்லுகின்ற காணொலி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாவட்டத்தில் நமது நிர்வாகிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், மண்டலத்தில் நமது நிர்வாகிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், மாநிலத்தில் நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு கோட்டத்துலேருந்து ஆனஸ்ட்ராஜ் பேசுகிறேன். கடந்த அக்டோபர் மாதம் மின் விபத்து ஏற்பட்டுச்சு. தண்டராம்பட்டி எஸ்எஸ்சில் சுயநிலை விழுந்துட்டேன். என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. தண்டராம்பட்டி ஜிஹெச், திருவண்ணாமலை ஜிஹெச், அங்கெல்லாம் பழக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திரும்பியும் கீழ்ப்பாக்கம் அட்மிட் பண்ணாங்க. அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குளோபலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ண பிறகு ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிஐடி சங்கம் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு உறவினர்கள் நண்பர்கள்லாம் சொன்னாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி உடம்புலாம் நல்லா இருக்கு. கையெல்லாம் பாருங்கள், ரொம்ப மின் விபத்தால் இதில் 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் கையெல்லாம் சரியாக மடங்கலை. 3வது ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மூஞ்சி ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக ஒன்று பக்கமாகவே அப்படியே எரிஞ்சிடுச்சு. நான் பார்த்து கவனமாக வேலை செய்யுங்க, சேஃப்டியாக இருங்க. நம்ம பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. மேலும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட்லாம் கட்டணும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ யார்கிட்ட ஹெல்ப் கேட்டோம். அவங்களும் முடிஞ்சவங்களுக்கு செஞ்சாங்க. அதனால் என்ன டிஸ்சார்ஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சிஐடி இங்கே சிஐடி முருகானந்தம் சார் அவர்கிட்ட உதவி கேட்டோம். அவர் தெரிஞ்ச டாக்டர் மூலயமா எங்களை உதவி பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சாங்க. இது ரொம்ப பெரிய உதவி சிஐடி சார்பாக. இது உயிரை காப்பாற்றிருக்காங்க. சிஐடி சங்கத்துக்கு ரொம்ப மிக்க நன்றி. எனக்கு கடமைப்பட்டிருப்பேன் அவங்களுக்கு. வீட்டுக்கெல்லாம் பார்த்தாங்க. பாலாஜி சார், வினோத்தெல்லாம் பார்த்தாங்க. ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்துக்கும் நன்றி. சேஃப்டியாக இருங்க, சேஃப்டியாக வேலை பாருங்கள். இவ்வளோ உதவி செஞ்ச சிஐடி சங்கத்துக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பெருங்குளத்தூர் செக்ஷன் ரவிக்குமார் பேசுகிறேன். அதாவது ஆனஸ்டோடைய ஃப்ரெண்டு நான். இது ஆனஸ்ட் அடிப்பட்டது அக்டோபர் மாதத்தில் அடிப்பட்டான். அக்டோபர் மாதத்தில் அடிப்பட்டோன்னே ஜிஹெச்சில் ரெண்டு ஜிஹெச்சில் சேர்த்தோம். அங்கே எங்கேயுமே பழைக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குளோபல் ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே ஒரு 4 மணி நேரம் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
வெளியே வெயிட் பண்ணோன்னே யாருமே அங்கே உள்ள அட்மிட் பண்ணல. இரவு 8 மணிக்கு மேலே தான் சிஏடியூ முருகானந்தம் சார் மூலயமா அங்கே அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி அவன் வந்து அன்றைக்கே நைட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து பிழைப்பானான்னு கூட அன்றைக்கே தெரியல. ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவனை பிழைச்சிட்டான். ஆனால் அவன் உடல் வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகி கை, கால், காது, மூக்கு எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகி கருகிய நிலையில் தான் இருந்தான். இப்போ கிளியர் ஆகிட்டான். இப்போ உயிர் மட்டும்தான் பழித்தானே தவிர உடல் வந்து எல்லாமே எல்லா பாகமும் சேதம் அடைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து யார் மூலிமா கேட்டு பார்த்துட்டோம். யாருமே பண்ண முடியல. சிஓடியூ மூலிமா தான் அப்புறமேட்டு முருகானந்த சார் அவங்க தெரிஞ்ச டாக்டர் சொல்லி அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே வந்தோம் நாங்கள். அது 1.5 மாதம் கிட்ட மேலே ஆச்சு உள்ளே இருந்தோம். அதனால் எல்லோரும் நீங்களும் சேஃப்டியாக வேலை செய்யுங்க. எல்லாம் பாதுகாப்பு கருவிகளையும் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சேஃப்டியாக வேலை செய்யுங்க. என் நண்பனுக்கு நடந்த மாரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லோரும் சேஃப்டியாக செய்யுங்க. நம்ம உயிர் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பமும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டையும் கொஞ்சம் யோசித்து பார்த்து வேலை செய்யுங்க. ஆனஸ்ட்டை வந்து காப்பாற்றிய சிஏடியூ யூனியனுக்கு கோடான கோடி நன்றி. சிஏடியூ யூனியன் வந்து இல்லைன்னா ஆனஸ்டோடைய குடும்பம் வந்து நடுத்தெருவில் தான் நின்று இருக்கணும். அவங்க அப்பாவும் இறந்துட்டார். ஒரே ஒரு பையன் தான். அவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. இப்போ இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து தான் வந்து வேலை செஞ்சான். அதேமாரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கேற்ற மாரி நீங்களும் சேஃப்டி பயன்படுத்தி வேலை செய்யுங்க. ஆனஸ்ட் வந்து காப்பாற்றின சிஏடி யூனியனுக்கு வந்து கோடான நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆனஸ்டாஜ் சித்தப்பா செல்வகுமார் பேசுகிறேன். ஆனஸ்டாஜ் கேங் மேலே வேலை செஞ்சிட்ருக்கான். வேலை செய்யும்போது அடிபட்டுருச்சு. உடனே எனக்கு ஃபோன் வந்தது. வந்தோம், திருவண்ணாமலை ஜிஹெச்சில் சேர்த்தோம். அங்கே வந்து முடியாதுன்ட்டாங்க. அங்கேருந்து கீழ்ப்பாக்கம் அனுப்பிச்சுட்டாங்க. அங்கேயும் முடியலன்ட்டாங்க. அங்கேருந்து சென்னை குளோபலுக்கு அனுப்பிச்சுட்டான். அங்கே வந்துட்டு அட்மிஷன் போடாமல் போயிட்டு ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் சிஐடி சங்கத்தை வந்து அட்மிஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக காப்பாற்றி விட்டாங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி நல்லா இருக்கான் ஆனஸ்டாஜ். அது காரணம் சிஐடி சங்கம் தான். ஆனஸ்டாஜ் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கான். அவன் குடும்பமே ரொம்ப வறுமையில் இருக்குது. இன்றைக்கி காரணம் வந்து ஆனஸ்டாஜ் குடும்பம் இருக்குன்னா ஆனஸ்டாஜில் தான் அவன் குடும்பமே இருக்குது. அதனால் ஆனஸ்டாஜிலாம் அந்த குடும்பமே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஆனஸ்டாஜை உயிர் காப்பானது வந்து சிஐடி சங்கம் தான். அந்த சங்கத்துக்கு கோடான கோடி நன்றி.